வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். மீடியா ஐடி கார்டெலாம் போட்டு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டென்னிஸ் ஸ்டேடியம் அங்கே தான் இருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர் 2025 இப்போது இங்கே சென்னையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை சென்னை டென்னிஸ் ஸ்டேடியம் நுங்கபாக்கம் அங்கே தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக 14 கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்னு சொல்லிட்டு நிறைய காம்படிஷன் இங்கே நடக்க போகுது. இது எல்லாமே மென்ஸ் கேட்டகரி தான். முக்கியமாக இந்தியாவில் இருந்தும் நிறைய பிளேயர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சிங்கிள்ஸில் மட்டும் 14 பேர் அண்ட் 5 டபுள்ஸ் டீமுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் இருக்குது டபுள்ஸில். நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராம்குமார், ஸோ அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு அவரோட பார்ட்னர் கூட சேர்ந்து. அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. Very happy about the win today, doubles win. It's always good to play with my partner Saket Maineni. Also like to thank Tamil Nadu Tennis Association and the government of Tamil Nadu for running this tournament. For all the Indians, it's very helpful and useful. We can use this as a chance to play the higher tournaments. இப்போ டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிடுவீங்களா? இப்போ டபுள்ஸ் நீங்கள் தான் ஆல்ரெடி டைட்டில் பண்ணியிருக்கீங்க. மேட்ச் பை மேட்ச் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி விளாண்டா சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மேட்ச் நல்லா விளாண்டோம். அது மாதிரி டெய்லி ஒரு மேட்சும் ஃபோக்கஸ் பண்ணி விளாண்டா ஐ ஃபீல் நல்ல சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற வெதர் வந்து நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கா கம்பேர்ட் டு வெதர்? ஆக்சுவலாக இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஏன்னா ஃபாரினர்ஸ் இவ்வளோ வெயிலில் அவ்வளோ விளாட மாட்டாங்க. அதுவும் இந்த ஃபெப்ரவரி டைம்லலாம் யூரோப்பில் லைக் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ குட் திங் ஃபார் அஸ். ஸோ அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். சென்னை ஓப்பன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? நல்லா நடத்துகிறாங்க. சிஎம் சார் அண்ட் த கவர்மெண்ட் தேர் டூயிங் எ குட் ஜாப். த மினிஸ்ட்ரி அண்ட் மேக்நாத் சார் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க.
ட்ரைபாடில் முட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் கேமரா கையை வச்சுருக்கேன் இருக்கிறதுல தான் இருக்காங்க பிளேஸ் எடுத்ததே கஷ்டம் ஃப்ரெண்ட் பிளாட்டிங் பவராக இருக்குது டபுள்ஸ் அங்கே ஒரு டபுள்ஸ் நிறைய பசங்களோடு வந்து இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் டபுள்ஸ் ஆகும் நல்லதாக அது இது ஃபீல் அது இந்தியன் அடுத்த செட்டு அடிச்சானா இதை ஜெயிச்சிட்டாலும் அடுத்து தான் அடிச்சு ஜெயிச்சிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் 3 தான் இது எடுத்துட்டு ஈஸியாக அவுட்ரா வெரி குட் பிரேக் பாயிண்ட் எடுத்தோம்னா அடுத்தது 5-1 ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் இது வரும் ஒரு 5 நிமிஷம் விஜயகுமார் காயத்ரி ஃபுல்லாக போட்டுருங்க ஈக்குவல் பாயிண்ட் இருந்தால் 40 அவுட் அதான் டீஸ் இந்த 40 பாடி எடுத்து ஓ அப்ப இது கணக்கு அத கரெக்ட்டா அப்ப 64 அதுல அது பாயிண்ட் போட தான் நம்ம பிளான் 61 ஒரு செட்டு முதல் செட்டில் 6 கேம் எடுத்து 6-3ல ஜெயிச்சிட்டோம் ரெண்டாவது 4-1ல இருக்கிறோம் இப்போ இதை எடுத்தோம்னா 5-1 ஆகிடும் யார் முதல்ல 6 வர்றாங்களோ கேம் ஆறு கேம் எடுத்துட்டா அந்த செட்டு முதல் செட் எடுத்துட்டோம் ரெண்டாவது செட் எடுத்துட்டா நம்ம வின் பண்ணிடுச்சு 5-1 ஆகிடுச்சு சர்வீஸ் நம்ம சர்வீஸு அதனால நமக்கு அட்வான்டேஜ் முதல்ல 6-3ல ஜெயிச்சிருக்கோம் முதல் செட்டை ரெண்டாவது செட்டு 5-1ல இருக்குது இதை எடுத்துட்டோம்னா 6-1ல ஜெயிச்சிடும் உங்களுக்கு எது தெரியலையே கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் போறியா அவங்களாம் ஒரு அடி அச்சனே அவுட் கையில வலிக்காங்க நான் வந்து பேட் விட்டேன்னா பேட் இருக்குதா இது மாதிரி எழுதி 5 120 பனியும் வெயில் குளிர் வெயில்
ஃப்ளைட்டை வந்து பார்த்துட்டேன். திருப்பி விட்டாங்க. 25 ஃப்ளைட்டை நம்ம திருப்பி விட்டாங்க வர்றது போகிறது. அப்படிதான் ஒட்டி வச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு போகணும் ஆமாம் அப்படி அது அப்படி ஆயிடுச்சு. சுற்றினோம். பாயிண்ட்ஸு சிஸ்டம்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஃபுட்பால் மாதிரி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஃபுட்பால் தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். அது பால் எடுத்து கீழே எடுத்து போடுறாங்க. அவங்களும் சார் பண்ணுவாங்க. இது பண்ணுறாங்க. பால் எடுத்து போடுறாங்க. பால் அவங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா இருக்கும். சார் லட்சம் ஹவ் போகிறாங்க. 500 கேட்டுங்க 30 50 இன்னும் 2 பாயிண்ட். சார் அப்போ அவுட் ஆகுறாங்களா சார்? அவங்களுக்கு எவ்வளோ சார்? முதல் மேட்ச்சில் விளையாடுறவங்களும் குறைச்சலாக கொடுத்தாங்க. ஒரு ரவுண்ட் ஜெயிச்சு ரெண்டாவது கொஞ்சம் கூட போகும். ரெண்டாயிரத்தி போக 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 ஃபைனலுக்கு வர்றப்போ கோடிக்கணக்கில் வரும். கோடி கணக்கில் இருந்தாங்க சார். ஒரு கோடி க்ரோர் கணக்கில் காசு. அந்த 2 பேர் இருக்காங்களா? 4 கோடி ஒரு கோடி தருவாங்க. இல்லை அந்த ஒரு கோடியை டிவைட் பண்ணுவாங்க. 1 கோடி இருக்கும். பிரிச்சுக்குவாங்க வர்ற காசு. ஓ டிவைடு வேற ஆளுனா அப்புறம் ஆளுக்கு பாதிட்டாங்க. 5000 50,000 ஓ 1 லட்சம். அப்படியே கொஞ்சம் 5 லட்சம் 50 லட்சம் ஜெயிச்சுட்டான். கேட்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மேட்ச் நம்ம இந்திய பேரான ராம்குமார் அண்ட் சகேத் அவங்க வந்து வின் பண்ண மேட்ச் தான். ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் வந்து முன்னேறி போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம சென்னை ஓப்பனை கவர் பண்ண போகிறோம். ஏன் இப்போ கூட என் பின்னாடி வந்து 2 இந்தியன் பேர் வந்து பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க ரவுண்ட் 1ல். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.